ஒரு குவாலிட்டியான அண்ட் டிரான்ஸ்பரண்டான வீடு கட்டுற முயற்சி தான் இந்த பில்வைஸ் அஷூரன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்வைஸ் அஷூரன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம செவரு 3 அடிக்கு கட்டியாச்சு. இதுக்கு மேலே நம்ம விண்டோ வைக்கணும். அப்படி விண்டோ வைக்கும்போது அந்த செவுத்து மேலேயே வச்சிட முடியாது. அதுக்கு நடுவில் ஒரு காங்கிரீட் போடணும். அதுக்கு பேர் சில் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. அந்த சில் காங்கிரீட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த பில்டிங் எல்லா இடத்துலையுமே இந்த காங்கிரீட் போடணும். அதாவது 3 அடி லெவலில். அதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஹாலில் வர 2 விண்டோ. அந்த 2 விண்டோமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ. அது பார்த்தீங்கன்னா 1.5 அடியிலிருந்து 7 அடி வரைக்கும் ஹைட் வரும். ஸோ அதனால் அந்த 1.5 அடியில் நம்ம கம்பி வச்சிட்டோம். இனிமேல் காங்கிரீட் போட போகிறோம். இந்த சில் காங்கிரீட் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோக்கு கீழே வரணும். ஹாலில் பார்த்தீங்கன்னா விண்டோவோட ஹைட் 1.5 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா 3 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைட்டில் இந்த காங்கிரீட் போடுற மாதிரி இருக்கும். அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த காங்கிரீட்டோட பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் விண்டோ வைக்கிறோமோ அதுக்கு கீழே சம் ஹவுசஸில் கிராக் வந்திருக்கும். அந்த கிராக்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த காங்கிரீட் போடுறோம். ஸோ எங்கெல்லாம் விண்டோ வருதோ அங்கெல்லாம் நம்ம 8 mm லோஹின் கம்பி நம்ம வச்சிட்டோம். ஸோ எங்கெல்லாம் விண்டோ வரலையோ அங்கேயும் நம்ம காங்கிரீட் போட்டுட்டோம். பட் கம்பி இல்லாமல் த்ரூ அவுட் த பில்டிங் நம்ம காங்கிரீட் போட்டோம். அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம 2 டாய்லெட்டில் எங்கெங்கெல்லாம் அரக்கல் சுவர் வருதோ அங்கெல்லாமே நம்ம 8 mm லோஹின் கம்பி 2 கம்பி அங்கே வச்சிட்டோம். 2012-2025 ஆல்மோஸ்ட் 1 o'clock. இப்போ நம்ம அந்த காங்கிரீட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த காங்கிரீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராவலு, எம்சாண்டு, சிமெண்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு நம்ம அங்கே எங்கெங்கெல்லாம் கம்பி வச்சுருக்கோமோ அங்கெல்லாமே நம்ம காங்கிரீட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பிக்கு கீழே நம்ம கவர் பிளாக் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் இந்த காங்கிரீட்டே பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு தான் இருக்க போகுது. ஸோ கவர் பிளாக் வைக்கிறதுக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கம்பியவே லைட்டாக மேலே தூக்கிட்டு அதுக்கு கீழே அந்த கிராவலவே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ தட் கம்பி பார்த்தீங்கன்னா கீழே அந்த செவுத்தோட ஒட்டாமல் கொஞ்சம் மேபி ஒரு இன்ச் ஹைட்டுக்கு அந்த கம்பியை மேலே தூக்கிட்டோம். அப்படி தூக்குறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து அந்த செங்கல்லேருந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே இருக்க மாதிரி பண்ணிட்டோம். அப்படி பண்ணி காங்கிரீட் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே ப்ராசஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செவருக்கும் பண்ணாங்க. இந்த காங்கிரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர்லாம் தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் அது கம்பி 2 கம்பி மட்டும்தான் வச்சுருக்கோம். அது ஹைட்டும் கம்மி 3 இன்ச் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எந்த ஒரு சப்போர்ட்டும் தேவையில்லை. ஒரு 3 இன்ச்சுக்கு பலகையில் ஒரு ஆணி மட்டும் அடித்து 2 சைடில் வச்சு காங்கிரீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இமீடியட்டாக கூட அதை எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரி. இதுக்கு பிகாஸ் அதோட சப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இது சைடில் வைக்கிற சப்போர்ட் தான். இதை நீட்டாக எடுத்துட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் ரா சிமெண்ட் அப்படியே மேலே போட்டுவிட்டாங்க அப்படின்னா நல்லா செட் ஆயிரும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே இதான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இதை நான் பக்கத்துலேருந்து பார்த்து என்ஷூர் பண்ணிட்டேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் அஷூரன்ஸுடன் சந்திப்போம்.